ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த வருடத்தோட முதல் சந்திரகிரகணம் எந்த தேதியில் நிகழப்போகுது, கிரகணம் நிகழும் அன்னைக்கு கர்ப்பிணிகள் டிவி பார்க்கலாமா, தண்ணீர் குடிக்கலாமா, ஹாஸ்பிட்டல் போகலாமா, வெளியில் போகலாமா, தூங்கலாமா, டிவி பார்க்கலாமா, ஃபோன் பேசலாமா, ஹாஸ்பிட்டல் ஸ்கேன் வந்து அன்னைக்கு கொடுத்துருக்காங்க, அன்னைக்கு வெளியில் போகலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சந்திரகிரகணம் வந்து கர்ப்பிணிகள், அதாவது கர்ப்பிணிகள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக கிரகணம் நிகழும் பொழுது கர்ப்பிணிகள் மேக்சிமம் வெளியில் போகிறத வந்து தவிர்த்து கொள்ளணும்னு தான் சொல்லுவாங்க. இந்த கிரகணம் நிகழும் பொழுது கர்ப்பிணிகள் வந்து தாராளமாக சாப்பிடலாம், தண்ணீர் குடிக்கலாம், டிவி பார்க்கலாம், தூங்கலாம், எல்லாமே செய்யலாம். ஒரு சிலர் இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது சொல்லுவாங்க. கண்டிப்பாக கர்ப்பிணிகள் எல்லாமே செய்யலாம். இந்த கிரகணம் எந்த தேதியில் நிகழுது? அதாவது மார்ச் 14ஆம் தேதி காலையில் 9:29 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. காலையில் 9:30க்கு ஸ்டார்ட் ஆகி மதியம் 3:29க்கு இந்த கிரகணம் வந்து முடியுது. இந்த நேரத்தில் மட்டும் கர்ப்பிணிகள் வந்து மேக்ஸிமம் வெளியில் போகிறத வந்து தவிர்த்து கொள்ளலாம். இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறது இல்லது ஒரு எமர்ஜென்சியாக போகிறோன்னா நம்ம கண்டிப்பாக போகலாம். அல்லது நம்ம அன்வான்டடாக ஒரு காய்கறி வாங்கவோ, ஒரு வெளியில் போய் ஒரு துணி எடுக்கவோ, இதெல்லாம் கூட நம்ம தவிர்த்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் லாங் ட்ராவல் பண்ணுறவங்களையும் வந்து இந்த கிரகணம் நிகழும் போது வந்து தவிர்த்து கொள்ளலாம். ஹாஸ்பிட்டல் போகலாம். நீங்கள் கிரகணம் நடக்கும்போது ரொம்ப அதிகமான அசைவ உணவுகளையும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெவியான உணவுகளை வந்து தவிர்த்து கொள்ளலாம்னு சொல்லுவாங்க. ரொம்ப மேக்ஸிமம் நார்மலாகவே கர்ப்பிணிகள் வந்து ரொம்ப அதிக அளவு உணவுகள் எடுத்துக்கொண்டாலோ, இல்லை ரொம்ப ஹெவியாக நம்ம சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வயிற்று பிரச்சனைகள் வந்து வரும், செரிமான பிரச்சனைகள் வந்து உருவாகும். அதுவும் கிரகண நேரத்துலையும் ஒரு அதிகமான பாதிப்பை வந்து ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. அதனால கர்ப்பிணிகள் அந்த கிரகணம் நடக்கும்போது மட்டும் ரொம்ப அசைவ உணவுகளையோ, ரொம்ப ஹெவியான உணவுகளையோ வந்து ஒரு சிலர் இந்த சிக்கன் பிரியாணி, பரோட்டா இந்த மாதிரியான ஹெவியான உணவுகளை வந்து தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கும் உங்களோட குழந்தைக்கும் ரொம்பவே ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரகணம் நடக்கும் பொழுது ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க தண்ணீர் குடிக்கக்கூடாது, ஜூஸ் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. கிரகணம் நடக்கும் பொழுது ரொம்ப பெரிய பெரிய பழங்களை கட் பண்ணுறதோ, ரொம்ப வெயிட்டான பொருட்களை வந்து தூக்குறதோ, ஊசி வச்சு தைக்கிறதோ, இதை தான் வந்து தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. மற்றபடி நீங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். தூங்கலாம், டிவி பார்க்கலாம், நிறைய புத்தகங்கள் வந்து நீங்கள் படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிரகணம் நடக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வங்களை வந்து வேண்டிக் கொள்வது ரொம்பவே நல்லது. அன்னைக்கு என்ன வேண்டிக் கொள்றீங்களோ அது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கிரகணம் நடக்கும் பொழுது என்ன செய்யக்கூடாதுன்னா, ரொம்ப இந்த ஊசி வச்சு தைக்கிறது, ரொம்ப பெரிய பெரிய காய்கறிகளை கட் பண்ணுறது, வெயிட்டான பொருட்களை வந்து தூக்குறது, இது நார்மலாக ப்ரெக்னன்சி டைம்லேயே வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் வெயிட்டான பொருட்களை தூக்கும் பொழுது உங்களுக்கு அதிகமான இடுப்பு வலி, முதுகு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உருவாகும். அது மட்டும் இல்லாமல் பனிக்கூட நீர் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா, உங்கள் வெயிட்டான பொருட்களை தூக்கும் பொழுது அவங்களுக்கு குறப்பிரசவம் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிளாசண்டா, அதாவது அவங்களுக்கு லோ லேயிங் பிளாசண்டா இருந்தால் கூட வெயிட்டான பொருட்களை வந்து தூக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நார்மலாகவே கர்ப்பிணிகள் வெயிட்டான பொருட்களை தூக்கக்கூடாது. அதுவும் கிரகணம் நடக்கும் பொழுது நம்ம மேக்ஸிமம் வீட்டில் வந்து நல்லா இருக்கிறது, அதாவது ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ கிரகணம் நடக்கும் பொழுது கையில் வந்து தர்பை புல்னு சொல்லுவாங்க. இது வந்து நாட்டு மருந்து கடைகள்லையோ அல்லது பூஜை ஜாமான்கள் வந்து எங்கே கிடைக்குதோ அந்த கடைகளில் தர்பை புல்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் வாங்கி நம்ம கையில் மோதிர மாதிரி செஞ்சு போட்டுப்பாங்க. அது வந்து நம்மளை சுற்றி எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் வராமல் வந்து தடுக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ காலையில் 9:29க்கு தான் நமக்கு கிரகணம் வந்து ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உணவு எடுத்துக்கொள்ளுங்க. காலையில் மேக்ஸிமம் 8 மணிக்கே வந்து கர்ப்பிணிகள் சாப்பிடணும். அதே மாதிரி தான் கிரகணம் நடக்கும் பொழுதும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் மதியம் நார்மலாக ரைஸு, சாம்பார் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்றதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் அசைவ உணவுகளை மட்டும் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது.
இந்த கிரகணம் நடக்கும் பொழுது, இந்த தர்பைப்புழு உங்களுக்கு கிடைக்கலன்னா, வேப்பில கையில வச்சுக்கலாம், துளசி கையில வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு தூங்கலாமா, டிவி பார்க்கலாமான்லாம் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பா தூங்கலாம், டிவி பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வெளியில கூட ரெஸ்ட் ரூம் இருக்கும். ரெஸ்ட் ரூம் போகாமயே இருப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த கிரகணம் வந்து சந்திர கிரகணம் இந்தியால தெரியாது. ஐரோப்பிய நாடுகள்லயும், ஆம் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி நாடுகள்ல தான் தெரியுது. ஸோ இந்தியால தெரியல. இருந்தாலும் நம்ம வந்து பாதுகாப்பா இருந்து கொள்றது ரொம்பவே நல்லது. அ இந்த வருடத்தோட இதுதான் முதல் சந்திரகிரகணம். அ என் திரும்பவும் நான் சொல்றேன். காலையில 9:29க்கு ஆரம்பிச்சு, மதியம் 3:29 வரைக்குமே இந்த கிரகணம் முடியுது. ஒரு சிலருக்கு வந்து இந்த கிரகணம் முடிந்து நம்ம வந்து குளிச்சுட்டு தான் சாப்பிடணுமா? வீடு துடைக்கணுமா? அப்படிலாம் நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நார்மலா இந்த கிரகணம் முடிஞ்ச பிறகு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, ஒரு பூஜை பண்ணிட்டு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களால முடியலாட்டி பண்ணணும்னு இது கம்பல்சரி கிடையாது. உங்களால முடிஞ்சா நீங்க பண்ணலாம். 3:30க்கு கிரகணம் முடியுது. ஜஸ்ட்டு ஒரு நல்ல வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, ஒரு ஈவினிங் நார்மலா எப்பயுமே நம்ம ஒரு 6 மணிக்கு ப்ரேயர் பண்ணுவோம்ல, அதே மாரி பண்ணிட்டு, அதுக்கடுத்து நம்ம வந்து சாப்பிடலாம். இது வந்து முடிஞ்சா தான், கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா பண்ணுங்க. இல்லாட்டி நார்மலா ஒரு பூஜை மட்டுமோ அல்லது அப்படியே எதுவும் பண்ணலாட்டி கூட நான் சாப்பிடும்போது ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இதுக்காக நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் போகாமயும், வெளியில போகாமயும் அப்படி கண்டிப்பா இருக்காதீங்க. அது வந்து ரொம்ப பாதிப்ப வந்து ஏற்படுத்தும். அன்னைக்கு ஸ்கேன் வந்து கண்டிப்பா பார்க்க சொன்னாங்கன்னா, கண்டிப்பா போய் பாருங்க. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அ பைக்ல போம்போது மட்டும், அதாவது டூ வீலர்ல போம்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா போங்க. பள்ளம், மேடு அந்த மாதிரி போறத அ அந் அது மட்டும் ஸ்கேன் பார்க்க இப்போ ஒரு டாக்ஸி கூட புக் பண்ணி போய்க்கோங்க. இல்ல ஒரு ஆட்டோல கூட போங்க. டூ வீலர்ல போம்போது அது வந்து உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர்லலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.